சரி ரெண்டாவது உள்ளே போகலான்னு பார்த்தா மிலிட்ரிக்காரரு நிப்பாட்டிட்டார், வாசல்லே நிப்பாட்டிட்டார். அப்படிலாம் போக முடியாது, நில்லு, ஏர் இண்டியா ஸ்டாப் வரும்போது தான் உள்ளே போக முடியும், வெயிட் பண்ணு அப்படின்ட்டாரு. நான் ஒரு பேக் எடுத்துட்டேன், இன்னொரு பேக்கு வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. எதுக்காக இந்த மார்வேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரை பழி வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த மார்வேஷம் போட்டிருக்கேன். ஆமாம், வேற ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் லீவு கிடைக்கலையா, அடுத்த வருஷம் தான் லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாமிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரியாத்தில் உள்ள பேக்கேஜ் 12ஆம் நம்பரில் வரும்னா, அந்த பெல்ட்டில் நம்ம பேக்கு என்ன கதியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா பேக்கை தூக்கி போட்டால் தான் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் அப்படியே மேலே இருந்து படிக்கட்டில் அப்படியே இறக்கி தடான்னு வீலெல்லாம் அப்படியே அட்டிப்பட்டு உடஞ்சி பாதி பேருக்கு பிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவனை ஒரே ஆளாக அவ்வளோ லக்கேஜையும் தூக்கி ஃப்ளைட்டில் ஏற்றுனா எப்படி ஏற்ற முடியும்? அவன் படிக்கட்டில் அப்படி இரும்பு படிக்கட்டில் அந்த பையன் தூக்கிட்டு போனப்போ கஷ்டத்தை பார்க்கணுமே. பெரிய பிரச்சனை. எங்கே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு. பாம்பே பரவாயில்ல போல இருக்குது. இங்கே பாருங்க, லக்கேஜ் 2 லக்கேஜையும் தூக்கிட்டு வந்துட்டேன். எப்பா வேக்குது, சூடு, சரியான சூடு. அதாவது இங்கே தான் லக்கேஜ் 2ஐயும் வெளியே எடுக்கணுமா. எப்போதும் நான் டைரெக்டாக திருவனந்தபுரம் போய் தான் எடுப்பேன். இந்த தடவை இங்கே எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன, இப்போ வெயிட்டு கூட குறையா, இப்போ அது பிரச்சனை வரும். இப்போ சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது தெரியல. அவர்களே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெயிட்டிங் ஹாலுக்கு வந்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நமக்கு 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஒரு 6:30 மணிக்கு தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃப்ளைட்டுக்கு, அப்போ தான் நம்ம உள்ளே போகணும். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் பாம்பே போகிறது பிடிக்கல எனக்கு. ஏன்டா இவர் பாம்பேக்கு டிக்கெட்டு போட்டார் அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில் அது பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக டெல்லிக்கு மாறிடுச்சு. டெல்லிக்கு வந்தால் பாம்பேவோட ரொம்ப மோசமாக இருக்குது, முடியலை. அந்தளவுக்கு ஃபுல்லாக பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னென்னா, அதாவது நம்ம எப்போவுமே ரியாத்தில் லக்கேஜை போட்டால் நம்ம டைரெக்டாக திருவனந்தபுரம் போய் எடுப்போம். ஆனால் அங்கே என்னாச்சு, இங்கேயே எடுக்கணுமா. நான் என்ன செஞ்சேன், வெறும் ஹேண்ட் லக்கேஜை மட்டும் பெல்ட்டில் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். அப்புறம் சரி எதுக்கும் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போர்டிங் பாஸை காமிச்சு உள்ள ஏர்போர்ட்டு ஆட்கள்கிட்ட கேட்டேன். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். என்னோடய லக்கேஜ் இங்கே எடுக்கணுமா இல்லைனா திருவனந்தபுரத்தில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி ரெண்டாவது உள்ளே போகலான்னு பார்த்தா மிலிட்ரிக்காரரு நிப்பாட்டிட்டார், வாசல்லே நிப்பாட்டிட்டார். அப்படிலாம் போக முடியாது, நில்லு, ஏர் இண்டியா ஸ்டாப் வரும்போது தான் உள்ளே போக முடியும், வெயிட் பண்ணு அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இவர் சும்மா தான் வெயிட் பண்ண சொல்கிறாரா என்ன, அது நம்ப முடியலை. அதனால் ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்குல்ல, ஒருவேளை அதான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நானும், சார் சீக்கிரம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் போகணும். எப்போ நீ காலையில் 7 மணிக்கு தானே போகிற, எதுக்கு அவசரப்படுற அப்படின்ட்டாங்க. கடைசியில் ஒரு வழியாக ஏர் இண்டியா ஸ்டாப் வந்தோடனே உள்ளே போயிட்டு மறுபடி 2வது லக்கேஜை எடுத்துகிட்டு நடந்தே அதுக்கப்புறம் இங்கே டெர்மினல் 2க்கு வந்தேன். அதாவது டெர்மினல் 3லேருந்து 2க்கு நம்ம வரோம் பாருங்க, கம்ப்ளீட்டாக வெளியில் அதுக்கப்புறம் நம்ம டெல்லியில் எங்கே வேணாலும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த டயத்துக்கு நம்ம உள்ளே வந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஆனால் லக்கேஜ் இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம சொந்தக்காரங்க வீட்டு இருக்குன்னா போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு நாஷ்டெல்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாட்டு நம்ம ஏறிக்கலாம். அந்த மாதிரி இங்கே உள்ள சிஸ்டம். அதாவது டெர்மினல் 3லேருந்து 2க்கு ஒரு இப்போ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏர்போர்ட் உள்ளே அப்படியே போயிடலாம். இங்கே அப்படி போகிறதுக்கு வழி இல்லை. வெளியில் ஓப்பனாக வெளியில் வரும்போதே டேக்ஸி வேணுமா ஆட்டோ வேணுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தால இப்போ ஃப்ளைட் டைம் வந்தோடனே போய் போர்டிங் பண்ணிட்டு போய் ஏறிட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போய் இறங்க வேண்டியதான். ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. அதாவது டெல்லி ஏர்போர்ட் சாதாரண ஏர்போர்ட் இல்லை, ரொம்ப பெருசு. அது நான் இங்கே வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பஸ்ஸில் அப்படியே சுற்றி அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. வர்ற வழியெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே ஃப்ளைட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ரியாத்தில் இருந்து கிளம்பும்போது கடைசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க, உள்ளே கேபின் லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாகிட்டு, அதனால் உங்கள் லக்கேஜ் தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வாங்கிக்கிட்டாங்க. அப்போ நான் என்னோடய முக்கியமான திங்ஸை மட்டும் எடுத்து என்னோடய சின்ன பேக்கில் வச்சுட்டு அந்த பேக்கை நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமே அவங்க லக்கேஜில் போட்டு விட்டாங்க. இப்போ நான் ஹாயாக ஃப்ரீயாக வர்றேன். இதுக்கப்புறங்க கேபின் எல்லாம் காலியாக தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட எதுக்கு லக்கேஜை வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. சாம்பிராணி புகையை மட்டும் கரெக்டாக போட்டு விட்றாங்க. ஆனால் கிளம்பும்போது பார்த்தா ஏசியை அணைச்சி போட்டுறாங்க. ரொம்ப புழுக்கமாகிடுது. டெல்லி அழகாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
அதாவது இந்த ஃப்ளைட்டில் வந்து எனக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தின ஃப்ளைட்டில் வந்து உள்பக்கம் சீட்டு கிடச்சிது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து தான், நான் எதுவுமே கேட்கவே இல்லை. டெல்லியில் பாருங்கள், காலையில் பனிமூட்டமாக இருக்குது. நம்ம இடத்துலலாம் சூடாக இருக்கும். சரியான பெரிய ஏர்போர்ட் மக்களே. நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்பா, பஸ்ஸே கிலோமீட்டர் கணக்கில் வருது. கேரளா வந்துருச்சு. கீழே பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு பச்சை பசேன்னு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இடையில குட்டி குட்டியாட்டு சின்ன சின்ன வீடுகள் அங்கங்கே தெரியுது. அவங்க வந்து சுற்றி தோட்டம் வச்சு நடுவில் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த இதுதான் இங்கே நம்ம மேலேருந்து பார்க்க முடியுது. ஆனால் இங்கே உள்ள காட்சி வந்து நம்ம வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. கேரளாவில் தான் உங்களுக்கு வந்து மரங்கள் நிறைய அதிகமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் அதிகமாக வீடு தெரிகிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் சிட்டி பக்கம் வந்துருச்சு பாருங்க. ஃப்ளைட் இப்போ இறங்க போகுது. அதனால் இங்கே கொஞ்சம் மரங்கள் கம்மியாக இருக்குது. சவுதி அரேபியாவில் வெயில் மண்டையை பொழக்குது. இங்கே பாருங்கள், அழகாட்டு மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. நல்ல சூப்பர் கிளைமேட்டு, ஜம்முன் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் என்ன நிலமைன்னு தெரியல. அங்கே எப்போவுமே வந்து ஓரளவுக்கு இங்கே மழை பெஞ்சால் அங்கே வெயில் அடிக்கும். நம்ம வந்து ஃப்ளைட்டு இது தான். ஓகே, பை பை. இப்போ நம்ம வந்து லக்கேஜ் 2 லக்கேஜும் வந்து இதில் தான் போட்டிருக்கோம். ஃப்ளைட்டு உள்ளே நம்ம போட்டோம். கையில் வந்து சின்ன பேக் தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு. அங்கேருந்து வந்தோடனே டக்குன்னு இப்போ போட்டாங்களா லக்கேஜை, சீக்கிரம் வந்துருச்சு. பெட்டி வருது, ஆனால் பாருங்கள் ரேப்பிங் பண்ணாத பெட்டி தான் வந்து அதிகமாக வருது. இது எல்லாமே பாருங்கள் ரேப்பிங்கே பண்ணலை. நம்ம தான் வந்து ரேப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோமே ரேப்பிங் பண்ணாமல் தான் வருது. நான் ஒரு பேக் எடுத்துட்டேன், இன்னொரு பேக்கு வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. நண்பர்களே, வந்து சூப்பராக இறங்கியாச்சு. பழைய ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்கினேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்காக வேண்டி உட்காந்துருக்கேன். அப்படியே வழியில் அண்ணனும் நானும் டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க டெல்லியில். அது என்னங்கிறத 2வது நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப பேச முடியாது. இப்போ உங்கள்கிட்ட அதிகாரமாக பேசலாம், ஐயோ நான் தரமாட்டேன்னு சொல்லலாம். அங்கே அப்படி பேச முடியாது. அவன் என்ன இப்படி பேசிவிட்டான்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான். என் பேக்கை பாருங்கள், லக்கேஜில் போட்டதுக்கு என்ன நிலைமை ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளே பூரா வந்து ஜிப்பை பூரா உடைச்சிட்டாங்க. அதாவது நான் வந்தது இப்போ பாருங்கள், லக்கேஜில் போட்டது எவ்வளோ தவறுங்கிறது நான் இப்போ தான் எனக்கு தெரியுது. நம்ம இதை கையிலே கொண்டு வந்திருக்கணும். தெரியாதனமாக நான் லக்கேஜில் போட்டு இப்போ பாருங்கள் பேக்கை துண்டு துண்டாட்டு பிச்சு உள்ளே என்ன சாமான் போச்சு என்ன ஏதுன்னு தெரியலை. ஆனால் ஏர்போர்ட் அதிகாரிகிட்ட நான் வந்து சொன்னேன். அப்போ என்னோடய போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கி நம்பர்லாம் எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கூட எடுத்தாங்க திருவனந்தபுரத்தில். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, என்ன பொருள் காணா போயிருக்கு பாருங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இதில் ரொம்ப முக்கியமான பொருள் எதுவும் இல்லை, அதனால் வீட்டில் போய் தான் பார்க்கணும், எனக்கு இப்போ பதட்டமாக இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். இதுதான் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஆட்டோ வந்து பக்கத்துலேயே இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ட்ராலி பேக்கு தானே கரகரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பஸ்ஸில் வந்து இந்த பாருங்க, இங்கே கூட வந்து இவரெல்லாம் வெளிநாட்டு ஆள் தான். அந்த ட்ராலி பேக் இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக் வைக்கிறதுக்குன்னு சீட்டு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பேக்கை வச்சுட்டு நான் உட்காந்துட்டேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 76 ரூபா தான், லக்கேஜ்லாம் கிடையாது. ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு நான் வந்து 300 ரூபா கொடுத்தேன். பஸ்ஸில் வந்த பாருங்க, லெமன் சோடா ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி ரொம்ப கிறக்கமாகிடுது. ஏற்கனவே 2 நாளாக தூக்கம் இல்லை, பசி ஒரு பக்கம், அதான் ஒரு சோடா வாங்கினேன். நண்பர்களே, நாகர்கோவில் வந்து இறங்கியாச்சு. எதுக்காக இந்த மார்வேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரை பழி வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த மார்வேஷம் போட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு மணி 2-2:30 இருக்கும். அப்போ எங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாகர்கோவில் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா, சாப்பிட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அங்கேருந்து 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கேக்கை சாப்பிட்டு ஜூஸை சாப்பிட்டு பைசா மிச்சப்படுத்துறதுக்காண்டி அப்படி நம்ம கஷ்டப்பட்டு, சரி வீட்டில் போய் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம், இப்போ பட்னியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், நீ வரும்போது ஆரிய பவனில் சாப்பிட்டு வருவியா இல்லை வசந்த பவனில் சாப்பிட்டு வரியான்னு கேட்டால் மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? என்ன சொல்லணும்? நீ வந்து வழியில் சாப்பிட்றாத, நான் வந்து வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கேன், இல்லைன்னா சாப்பாடு இருக்குது அப்படி தானே சொல்லணும். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பதில் வந்துச்சா, எனக்கு அதான் பார்த்தேன். சரி இப்போ சொல்லிட்டு வந்தாலும்
இதே தான் அது போன தடவை சொன்னது தான் இப்போ சொல்ல போகிறாங்க. அதனால் என்ன செஞ்சேன், யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ சஸ்பென்ஸாக இருக்கட்டும், சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது, நான் வரும்போதே கையில் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே வந்துட்டேன். யாருக்குமே இப்போ நான் வரது தெரியாது. அதனால தான் ஏர்போர்ட்டுக்கு யாரும் வரல. இந்த சஸ்பென்ஸை வீட்டில் போய் உடப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கேருந்து பஸ் வந்து நம்ம ஊருக்கு நேரடியாக இருக்குது. அதனால் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பார்த்த அடுத்த நிமிஷமே என்ன சொல்லிடுவாங்க, உன் மாப்பிள்ளைய நான் வந்து நாகர்கோவிலில் பார்த்தனே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கதை கந்தலாயிரும். நான் அதனால தான் இங்கே வேஷத்தை ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வந்தது கேரளாவில் வந்தோம், இப்போ தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். அதனால சுற்றி சூழ ஆள் இருக்குது. அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி இங்கே போட்டாச்சு, மாறு வேஷத்தை போட்டாச்சு. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, நான் வந்து டெல்லி ஏர்போர்ட்டா இல்லைன்னா வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டா எங்கன்னு தெரியல. நான் பேக்கில் வந்து நல்ல ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டு, சரி ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு கேட்டு போட்டுறதுக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பூட்டை போட்டு வந்தேன். ஏன்னா வந்து அங்கே வந்து ரியாத்லேயே வந்து ஹேண்ட் லக்கேஜை வந்து லக்கேஜில் போட்டாங்க. அது வந்து சின்ன ஃப்ளைட்டு, அதனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கி போட்டாங்க. யார்கிட்டலாம் பெரிய பெரிய பேக்காக இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. சரி பிரச்சனை இல்லை, நான் டெல்லியில் கரெக்டாக எடுத்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் டெல்லியில் நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அதை வந்து உடச்சி அது உள்ள பொருளை தேடி இருக்காங்களா இல்லை திருவனந்தபுரத்தில் பொருளை தேடி இருக்காங்களா தெரியாது. எந்த ஏர்போர்ட்டில் நடந்துச்சுன்னு தெரியல. ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் என்னுடைய லக்கேஜ் வந்து லாஸ்ட்டில் தான் வந்துச்சு, முதல்ல வரல. ஏன்னா நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். என் கூட சேர்ந்த ஆள்களுக்கெல்லாம் லக்கேஜ் வந்துட்டு எல்லாருமே கொண்டு போயிட்டாங்க. நான் மட்டும் லாஸ்ட்டில் தான் வந்தேன். என் லக்கேஜ் லாஸ்ட்டில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போவுமே எனக்கு ஒரு டவுட் வேறு இருந்துச்சு, எதுக்கு நமக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்துச்சு. அது ஒரு பிரச்சனை. அதனால் நான் வந்து இந்த என் பேக்கை கட் பண்ண அந்த அயோக்கிய ராஸ்கல் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் திருவனந்தபுரத்தில் இருக்கானா இல்லை டெல்லியில் இருக்கானான்னு தெரியல. நல்லதாக போச்சு. நான் வந்து அதில் டிஜே கேமரா வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. டிஜே கேமரா அது வந்து நான் சரி இப்போ நம்ம மொபைலில் தான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கேமரா வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அதை அங்கே லக்கேஜில் போடும்போது, எங்கே ரியாத்தில் போடும்போது அதை எடுத்து என்னோட இந்த பை இருக்கு பாருங்க, இதில் போட்டு வச்சுட்டேன். அது போட்டது நல்லதாக போச்சு. இல்லைன்னா கேமரா போயிருக்கோம். கேமரா வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான், அது கையை ஓட்டினோடனே உள்ளே கிடச்சிருக்கும், அவன் தூக்கிட்டு போயிருப்பான். அவ்வளோதான், எனக்கு 35,000 ரூபா லாஸ் ஆகிருக்கும். நல்லதாக போச்சு. ஆண்டவன் அந்த நேரம் மதிய கொடுக்க போய் என் கேமரா தப்பிச்சுது. வேறு அதில் எல்லாம் பழைய சாமான் தான் இருக்கும், பழைய ட்ரெஸ் தான் இருக்கும். அதனால் பெருசாக இல்லை. வீட்டில் போய் இருந்தாலும் எனக்கு இப்போ என்னெல்லாம் வச்சேன், இது போச்சுன்னு தெரியாது. அதனால் வீட்டில் போனதுக்கப்புறம் தான் என்ன போச்சு ஏது போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஏர்வாடி பஸ்ஸு டேரெக்டாக கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சிதுன்னா அதில் ஏறி போயிடுவோம். இல்லைனா வள்ளியூர் போய் அங்கேருந்து அப்படி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்கப்போம். ஏர்வாடி பஸ்ஸு இப்போ தான் ஒன்று வந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளம்புன்னு நினைக்கிறேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த வாட்ச் இருக்கு பாருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம கையில் போட்டுக்கிடுவோம், இந்த பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்ல எரிஞ்சிட்டேன் சவுதியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறோம், நம்ம பையனுக்கு கொடுக்க போகிறோம், அதனால் பாக்ஸ் அப்படி கொடுத்தா தான் அதுக்கு மதிப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த பாக்ஸை சும்மா இப்படி போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த வாட்ச் இந்த உள்ளே இருந்துச்சுன்னா போயிருக்கும், கண்டிப்பாக போயிருக்கும். பையனுக்கு வாட்ச் கிடச்சிருக்காது. பார்த்தீங்களா, ரொம்ப உஷாராக இருக்கணும். நான் வந்து இந்த ரேப்பிங் பண்ணுறது இப்போ நிறைய பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ரேப்பிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த திருட்டு பயிலும் இருக்கானோல அவனோட வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டாக இந்த ஏரியாவில் தான் பேசணும். ஏன்னா இதை தாண்டி மாமி எங்கே விடுங்க கேளு, மாமியை லைட்டை போடாத இருக்கட்டும், மாமி எங்கே விடு, நீங்க நின்று அதான் கரெக்டாக அதை கொஞ்சம் மூடி போட்டோம். கருப்பு துணி ஏதாவது எடுத்துக்கோ, கருப்பு துணி ஏதாவது எடுத்துக்கோ. நண்பர்களே, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து யாருக்கும் தெரியாம ஊர்ல வந்து இறங்கிட்டேன். நான் ஊர்ல அங்கிருந்து கிளம்பி வரும்போதே மாஸ்க் தொப்பி எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். தெருல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தாங்க. அந்த பாட்டியை மட்டும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மருமகன் இருந்தாப்புல, மருமகன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி மாமியை பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் வெளிநாட்டுல இருக்கும்போது சில பொருட்கள்லாம் கேட்டாங்க. பிஸ்கட்டு, சாக்லேட்டு, வாஷ்லின் டப்பா அந்த மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு பையில போட்டு
மருமகன் கையில கொடுத்து இந்த மாதிரி வந்து மாமா வந்து வேற ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட அங்க இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் லீவு கிடைக்கலையா, அடுத்த வருஷம் தான் லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாமிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னா, மருமகனும் கச்சிதமாட்டு போனை போட்டு மாமியை வர சொல்லி கலாச்சி விட்டுட்டாப்புல. அதுக்கப்புறம் மாமி ரொம்ப சோகமா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் இன்னொரு பார்சல் இருக்கு மாமி வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே மாமி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகா இது வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிராங்க் வீடியோவை அப்படியே முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். நான் சொல்லாமல் வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச சாப்பாடை பாருங்கள், லெமன் சோறு. அதுவுமே வந்து அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி எனக்கு வயிற்று காணும்னு தெரியல. நீங்களும் இதே மாதிரி சொல்லாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு தான் கிடைக்கும், வேறு வழி கிடையாது. சரி, இதை வச்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். ஏன்னா இது வந்து நம்ம மேலே தப்பு தானே, அதனால் சொல்லிட்டு வந்தால் ஸ்பெஷலாக இருந்திருக்கும்.